கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக தினம்தோறும் ஒரு வேத பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இணைந்திருங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 9 முதல் 11 ஆகிய வசனங்களிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்திலே ஒரு ஆசீர்வாதமான செய்தி. அண்ணே, நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கேன், ரொம்ப வேதனையோடு இருக்கேன். எந்த சூழ்நிலையில இணைந்திருந்தாலும் சரி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நம்ம சிந்தனையிலையோ இல்லை நம்மளால் அதை ஊகிக்கவே முடியாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அதை நம்ம கொஞ்சம் நல்ல ஆழமாக சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அதை சிம்பிளாக எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, இப்போ நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம். சில இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னா போர் போடுவாங்க. 400 அடி 500 அடி ஒரு 300 அடி போடுவாங்க. தண்ணியே இருக்காது அப்படிம்பாங்க. ஒரு 500 அடி தாண்டினதுக்கப்புறம் பார்த்தா நல்ல வேகமாக தண்ணி வரும். 500 அடி கீழே நல்ல ஒரு ஊற்று அதில் ஓப்பன் ஆகிட்டு அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா செய்தி? நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, நமக்கு தான் இன்னைக்கு செய்தி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் 500 அடி போடும்போது அந்த ஓனர் பக்கத்திலே நிற்பாங்க. தண்ணி இன்னும் வரலையா, தண்ணி இன்னும் வரலையா. ஏன்னா போர் போட்டு முடிச்சோடனே உடனே பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் அந்த செகண்டில் திடீர்னு பார்த்தா இப்போ தான் தண்ணி வந்துச்சு அப்படிம்பாங்க. உடனே ஃபோன் பண்ணி ஃபேமிலியில் யாருக்காவது சொல்லுவாங்க. அப்புறம் சர்ச்சில் போய் காணிக்க வைப்பாங்க. 500 அடியில் போர் போட்டோம், 600 அடியில் போர் போட்டோம், தண்ணி நல்லா வந்துட்டு அப்படிம்பாங்க. அந்த தண்ணி வர்ற வரையும் அவங்க இருத்தில் ஒரு கலக்கம், ஒரு வேதனை. இன்னும் வரலையே, இன்னும் வரலையே, இன்னும் வரலைன்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கோடு இருப்பாங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 500 அடி போர் போடும்போது தண்ணி இல்லைன்னு உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? தண்ணி தாங்கப்பா, இந்த இடத்துல இந்த ஊற்றில் தண்ணி வரணும்ப்பா, இந்த இடத்துல தண்ணி இருக்கணும்ப்பா. உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. முதல்ல பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் அந்த இடத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. தண்ணி வேணும், தண்ணி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தேவன் அந்த ஆழத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தண்ணி தந்ததுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய இதயத்தில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஒருவேளை இன்னைக்கு வரைய திருமண காரியம் தடையாக இருந்திருக்கலாம், ஒரு வேலைக்குள்ள காரியம் தடையாக இருந்திருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் காரியம் தடையாக இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் சத்துரு எந்தெந்த காரியத்திலே தடை செய்து வைத்தானோ அந்த எல்லா தடைகளெல்லாம் விலகி போய்விடும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். ஒரு மனுஷன் செய்ய முடியாதுப்பா. ஒரு மனுஷனால செய்ய முடியாது. ஆனால் தேவன் செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், அது ஒரு பணமா இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா சில குடும்பத்திலே
ஆனால் இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ இருக்குது புலம்பிட்டு இருப்பாங்க, துக்கத்தோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க, நெருக்கத்தில் இருப்பாங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க, எல்லாராலும் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க, எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவாங்க. எந்தெந்த சூழ்நிலையிலே இரவணத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள் அது நம்ம சிந்தனைக்குள்ளே இருக்காது. 2016 ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும்ப்பா, பரலோகத்துக்கு வரும்போது ஆத்துமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். நானும் விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு, துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டேன். அப்போ 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்போது கர்த்தர் நிரம்பி வழியில் அபிஷேகம் பண்ணார், சாவி கொடுத்தாரு. கர்த்தருடைய கிருபையினால் இந்த 2026 இந்த நிமிஷம் வரைய தேவன் தான் பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இரவு நேரத்தில் ஆனால் என்னென்ன செய்தி அப்படின்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளே எதை குறித்து நம்ம யோசிக்கிறோம், நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம எந்த காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இது நடக்க மாட்டுக்கு, இது செய்ய முடியலையே, அது எப்படிப்பட்ட காரியம்னாலும் இருக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கலாம், இதுவரைக்கும் நடக்காமல் ஸ்டக்காகி போய் நின்றுருக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பெரிய காரியத்தை செய்வார், அதிசயமான காரியத்தை அவர் செய்வார். எண்ணி முடியாத அதிசயம், எண்ணி முடியாத அதிசயம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 25 வருஷம் பொறுமையாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஈசாக்கு வெளியே வர்றாரு. ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கலாம். எல்லாரும் பிள்ளை இல்லைன்னா கேட்பாங்க. ஆனால் தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னா அங்கே சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கற்பதுணி ஆசீர்வதிச்சாச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி. அப்போ அதெல்லாம் எண்ணி முடியாத அதிசயங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு சந்ததி பிறக்க அப்படின்னாலே அதெல்லாம் எண்ணி முடியாத அதிசயங்கள். இதெல்லாம் அற்புதம் தான். ஒரு குடும்பம் சந்ததி சந்ததியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அற்புதம், அதிசயம். அதனால் இரவு நேரத்தில் ஒருவேளை சில குடும்பத்தில் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அப்போ ஒரு குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்னா அது அவருடைய கரத்தில் தான் இருக்கு. நம்மளை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அவர் மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். அந்த தேவனை குறித்து அந்த அறிவு, அந்த ஞானம் நமக்கு இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சில குடும்பத்திலே மனுஷனை நம்பி ஓடிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜில் ஸ்டக் ஆகி போய் கூட நிற்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணே நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு இன்னும் நடக்கலை அப்படிம்பாங்க. கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு வாசல் திறந்தாச்சு அப்படின்னா உடனே ஓப்பன். அப்போ ஒரு குடும்பத்தை எப்போ தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது உடனே ஆசீர்வாதம். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா உங்கள் இருதயம் தேவனை சார்ந்து இருக்கணும். தாழ்ந்தவர்களை, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, தாழ்ந்தவர்களை, சில குடும்பத்திலலாம் தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. சொந்தக்காரங்க ஒதுக்கியிருப்பாங்க, பிள்ளைகள் படிக்காமல் இருந்திருக்கும், இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, நஷ்டப்பட்டிருப்பாங்க, கடனில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க ஊர்லேயே ரொம்ப ஒரு தாழ்த்தப்பட்ட ஜனமாக இருப்பாங்க. வேலையும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை செஞ்சிட்ருப்பாங்க. ரொம்ப ஒரு கடினமான வேலை, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு வேலையாக செஞ்சிட்ருப்பாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருந்தாலும் சரி, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, அது யாரும் செய்ய முடியாது. அதான் எண்ணி முடியாத அதிசயம். எண்ணி முடியாத அதிசயம்னா என்னப்பா அப்படின்னா, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து. சில குடும்பத்திலலாம் தேவனை நல்லா உயர்த்தி வச்சிருக்கான்னு சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அவங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க.
அவங்க ஊர்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. வீடு இல்லாமல் இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க ஒதுக்கியிருப்பாங்க, ரொம்ப கடனில் இருந்திருப்பாங்க, வீட்டில் பார்த்தா ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஸ்டேஜில் பார்த்தா தேவன் எங்களை நல்லா உயர்த்தி வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க வந்த பாடுகள், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து ஒரு மேன்மையான இடத்துல வச்சு நம்முடைய தேவன் அழகு பார்ப்பார். அப்ப அது யாருமே செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. இப்போ என் வாழ்க்கையில் நான் அழகா சொல்ல முடியும். நான் ரியலாவே நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் 2016 பிசினஸ்ல நஷ்டப்பட்டுவேன். ஃபெயிலியர் மாடல். 55 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். 2026 பார்த்தா மறுபடியும் தேவன் உயர்த்தி வச்சிருக்காரு. இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் ரியலாவே நான் அனுபவிச்சிருக்கேன். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து. அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஒரு பாவி மனம் திரும்பிடணும். என் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பான்னு சொல்லிட்டு நேராக கையை தூக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன். இதுதான் நான் பண்ண ஹையஸ்ட் ஜெபம். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனா வீட்டுக்கு திரும்பி போனான்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக எந்த மாதிரி சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதனால இரவு நேரம் அப்படின்னாலே இருதயத்துக்குள்ள வேதனையோடு, கவலையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, சரீரத்துல பலவீனத்தோடு, ஹாஸ்பிட்டல்ல, வெளிநாட்டுல, தனிமையில, கணவர் பேசாம விதவையா இருப்பாங்க, ஹாஸ்டல்ல இருப்பாங்க, ஹோம்ல இருப்பாங்க, யாருமே இல்லாம இருப்பாங்க. சில குடும்பத்துல யார்கிட்டயாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, சொத்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், வீடு கட்ட முடியாத சூழ்நிலையா இருக்கும், பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பணம் இல்லாம இருக்கும், காலேஜ் பிள்ளைகள் படிக்கும், அங்க பார்த்தா வேற தேவையில்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ட பழகிட்டு இருப்பாங்க. இப்படி வீட்டுல பல சூழ்நிலை கண்ணீரோடு, நஷ்டத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு நைட் நேரத்துல செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. நைட் நேரத்துல செய்தி கேட்குறீங்க அப்படின்னா அது ஒரு குடும்பம் கிடையாது, அது ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலை இணைந்திருப்பாங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இதெல்லாம் யாரு செய்ய முடியும்? இந்த உலகத்துல யாரு செய்ய முடியும்? தேவன் தான் செய்ய முடியும். தேவன் தான் நம்மளை 24 மணி நேரம் பாதுகாக்க முடியும். நம்ம 24 மணி நேரம் நம்ம வெளியில போயிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்ததுக்கா ஸ்தோத்திரம். இப்ப என் வாழ்க்கையில நான் காலையில வெளியில போன சொல்லாத்துல பல கிலோமீட்டர் போயிட்டு வந்துருவேன். போயிட்டு வரதுல டயர்ட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா டயர்ட் ஆயிரும். ஏன்னா ஒரு சின்ன 2 வீலர் வச்சிருக்கேன். கர்த்தருடைய கிருபையினால தேவன் எல்லாமே தந்திருக்காரு. பேசாம வண்டியில போயிட்டு வந்துட்டு இருப்பேன். உயிர் பிச்சை தான் கொடுத்துருக்காரு, பொழைச்சிட்டு போ. ஏன்னா துன்மார்க்கனா வாழ்ந்தாச்சு. கையில பைபிள் எடுத்து வாச தெரியுது, சட்டம் பயங்கரமா இருக்கு. எனக்கு பரலோகம் வேணும்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, மனம் திரும்பி வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்க பிள்ளையா நான் வாழணும், உங்க பிள்ளையா நான் வாழணும். தேவனுடைய சமூகத்துல தாழ்த்த ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினாலே குடும்பமா முழு நேர ஊழியம், தேவன் அருளியப்பம் முழு நேர ஊழியம். அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார், அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது யார்ட்டையும் பேச முடியாது. வீட்டில் கணவர் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, மருமகன் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கும். சில குடும்பத்தில் பார்த்தா ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு இருப்பீங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். அது நம்ம சிந்தனையிலே இருக்காது, நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டா? 2020 ஒரு 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 வாலிப மகள் விரும்பி திருமணம் முடிச்சிட்டா. திருமணம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த கணவர் 2வது திருமணம் உடனே முடிச்சிட்டாரு. அந்த மகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, தற்கொலை முயற்சிக்கு போனா. அன்னைக்கு இரவு நேரத்தில் நம்மளுடைய வீடியோ கேட்டா. உடனே அண்ணே எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னா. எனக்கு இந்த மாதிரி தற்கொலை முயற்சி வந்துட்டுருக்கு அடிக்கடி, அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், கணவர் நீ ஏமாத்திட்டாரு, இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. அப்போ கர்த்தருடைய அன்பை குறித்து பேசி, இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் மேலே
கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நிறைய காரியங்களை அவள் சொல்லி அந்த மகளுக்கு ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். அந்த மகள் அதுக்கப்புறம் பல சூழ்நிலை கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு எத்தனையோ முறை ஜெபம் பண்ணியிருக்கா. தற்கொலை முயற்சி. அந்த மகள் கர்த்தருடைய கிருபையால் இன்னைக்கு வரை ஜீவனோடு இருக்கா. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தூக்கி எடுக்கிற ஒரு நபர் வேணும். யாரு தூக்கி எடுப்பா? நம்மளை உருவாக்குன தேவன் தான் தூக்கி எடுக்க முடியும். 2020 அந்த மகள் செத்து போயிருந்தா, தற்கொலை பண்ணி செத்து போயிருந்தா, ஒரு பேப்பர்லயோ இல்லை குடும்பத்திலேயோ அழுது முடிச்சிருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த மகளுக்கு ஜெபிக்கும் போது தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு வரையும் இந்த மகள் ஜீவனோடு இருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இது எல்லாமே நம்மளுடைய ஆன்லைன் மூலியமா வரக்கூடிய சாட்சிகள். அந்த மகளை நான் பார்த்தது கூட கிடையாது. இது ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசியிருப்போம். அந்த குடும்பத்திலே தேவன் கிரியை செய்வார். அப்போ அந்த இரவு நேரத்திலே நான் ஃபெயிலியர் மாடல் ஆயிட்டேன், நான் தோந்து போயிட்டேன், அவ்வளோதான், என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சு. கிடையாது கிடையாது கிடையாது. நம்ம சிந்தனை ஃபுல்லாக இந்த உலகத்தில் உள்ள காரியத்தை குறித்து யோசிச்சுட்டு இருப்போம். ஒருவேளை நம்மளோட பணம் இல்லை, நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் பரலோகம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் மனுஷனால முடியாதுப்பா, தேவனால முடியும். அதை நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, என்னையால் முடியலப்பா, உங்களால் முடியும். அப்படி யோசித்து பார்க்கணும். என்னையால் முடியலப்பா, ஆனால் உங்களால் முடியும். என்னையால் முடியலப்பா, ஆனால் உங்களால் முடியும். நீங்கள் என் கூட இருந்தால் முடியும்ப்பா. அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே தேவனை நமக்கு முன்பாக வைக்கணும். அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். என் முன்னாடி நீங்கள் போகும்ப்பா, நீங்கள் என் கூட இருந்தால் எனக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைப்பா. நீங்கள் என் கூட இருந்தாலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடக்கும் என் வாழ்க்கையில். நீங்கள் என் கூட இருக்கணும்ப்பா. நீங்கள் என் கூட இருந்தால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நடக்கும். நீங்கள் என் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் என் கூட இருங்கப்பா. எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இதெல்லாம் இப்போ என் கூட தேவன் இருந்தால், என் கூட தேவன் இருந்தால் எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்கும். அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து. அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துள்ள மனுஷனுடைய சத்தம் பலவீனப்படுத்தும், அந்நிய சத்தம் பலவீனப்படுத்தும், குடும்பத்துல சத்தம் நம்மளை பலவீனப்படுத்தும். ஒன்னியாலாம் இது முடியாதுப்பா, நீ எல்லாம் இது செய்ய முடியாது, நீ எல்லாம் சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை இப்படி பலவீனப்படுத்தி பேசிட்டே இருப்பாங்க. நீ எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்ட, அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு தேவையில்லாமல் பேசிட்டே இருப்பாங்க. நம்ம தேவனுடைய சத்தத்தை செவி கொடுத்தால், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், கர்த்தர் உங்க குடும்பத்திலே அற்புதம் செய்வார், அதிசயம் நடக்கும். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இந்த கிஃப்ட் தான் நமக்கு வேணும். அதான் இன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதமான செய்தி. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும்ப்பா, தேவன் உயரத்தில் வைத்து. சில குடும்பத்தில் ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரதர், இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு, தேவன் தான் எங்களை ஆசீர்வதிச்சார் அப்படிம்பாங்க. தேவன் தான் எங்களை ஆசீர்வதிச்சார். துக்கிக்கிறவர்களை ரட்சித்து. ஒருவேளை ரொம்ப வேதனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சில காரியத்துல அடிமையா இருப்பாங்க, மீட்டெடுப்பார். அவர் உலக ரட்சகரா வெளிப்பட்டார். சில குடும்பத்துலலாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவ்வளோதான், நான் வசமா மாட்டிக்கிட்டேன், இனிமேல் என் லைஃப் முடிஞ்சு போயிட்டு அப்படிம்பாங்க. அது ஒருவேளை மாந்திரிகட்டா இருக்கலாம், இல்லை ஏவல் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை செய்வன கோளாறா இருக்கலாம். எங்கேயாவது போய் ஒரு மனுஷன் சிக்கிட்டு இருப்பான். சில குடும்பத்தில் ஏதோ பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வேசித்தனம், விபச்சாரம், காம விகாரம், எங்கேயாவது போய் ஒரு சிக்கல் எடுப்பாங்க, வெளியே தெரியாது. குடும்பத்துக்குள்ள பார்த்தா ஏதாவது தாறுமாறா இருக்கும். எந்த மாதிரி சொல்லுனா சரி, ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பினால் துக்கிக்கிறவர்களை துக்கம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஐயோ என் வீட்டுல இப்படி நடந்துட்டு, ஐயோ என் வாழ்க்கை போச்சு, ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை போச்சு, ஐயோ என் பையன் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். சில வீட்டுல எல்லாம் கண்ணீர் அடிப்பாங்க, துக்கம் கொண்டாடிட்டு இருப்பாங்க.
துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். உயர்த்துகிறார் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வந்தா மட்டும்தான் உயர்த்த முடியும். நம்ம எந்த பிரச்சனையில போராடிட்டு இருக்கிறோமோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வந்தா மட்டும்தான் உயர்த்த முடியும். அதான் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஒரு மனுஷன் செய்ய முடியாது, தேவன் தான் செய்ய முடியும். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி, அதாவது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அடுத்த வசனம். தேவன் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி, இந்த முழு பூமிக்கும் மழையை தருவது யாரு? நம்மளை உருவாக்குன தேவன். நம்மளை உருவாக்குன தேவன் நமக்கு மழையை வர்ஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். இந்த பூமியில உலகத்துக்கு ஃபுல்லா என்ன வேணும் அப்படின்னா முதல்ல தண்ணி வேணும். தண்ணி இருந்தாதான் ஒரு மனுஷன் உயிரோட வாழ முடியும். தண்ணி தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சாப்பாடு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க, உயிரோட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதுவே பெரிய ஆசீர்வாதம். ஒரு 10 நாள் தண்ணி குடிக்காம இருந்து பார்த்தா மனுஷன் செத்து போயிடுவான். என்னன்னு கேட்டா, தண்ணி குடிக்காம இருந்தாப்பா செத்து போயிட்டாம்பா அப்படிம்பாங்க. தண்ணி குடிக்கலன்னா உடம்புல அவ்வளவு வியாதி வருதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணி கூட தேவன் தான் நமக்கு தந்துட்டு இருக்காரு. அதுக்குதான் பைபிள்ல போட்டிருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். அவர் எல்லாம் செய்வாரு. நீங்க எந்த நாட்டுல கஷ்டப்படுறீங்க, எந்த இடத்துல வேதனைப்படுறீங்க, எந்த இடத்துல துக்கத்தோடு இருக்கிறீங்க அவருக்கு தெரியும். மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், இல்ல ஒருவேளை கணவருக்கு தெரியாம இருக்கலாம், ஒருவேளை மனைவி தெரியாம இருக்கலாம், ஒருவேளை அம்மா அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா சில பிள்ளைகள் காலேஜ் படிப்பாங்க, ஹாஸ்டல்ல இருப்பாங்க, ஹோம்ல இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா பிள்ளைகள் ஏதாவது பிரச்சனைல இருக்கும், யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனையில் இருக்கும். சில ஃப்ரெண்டு பிரச்சனையா இருக்கும், சில தேவையில்லாத தொடர்பில் இருப்பாங்க, தேவையில்லாத இன்டர்நெட்ல இருப்பாங்க, நிறைய பிரச்சனைல இருப்பாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை தான் சரி, கர்த்தருடைய கரத்திலே ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு, மனுஷன்ட்டு அடிமையா இருக்கிறாங்க. அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, எந்த சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். தேவன் தூக்கி எடுப்பார், தேவன் தூக்கி எடுப்பார். அவர் உயர்த்துவார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் கர்த்தர் தான் செய்ய முடியும். கர்த்தர் தான் செய்ய முடியும். இரவு நேரத்திலே தாழ்த்துவோம், ஜெபிப்போம், கேட்போம். கர்த்தர் தான் நமக்கு செய்ய முடியும். அதனால சோர்ந்துலாம் போக வேண்டாம். ஐயா என் வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சு, ஒன்றும் சோர்ந்து போக வேண்டாம், புலம்பிட்டு இருக்க வேண்டாம், குழம்பிட்டு இருக்க வேண்டாம், யார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், அதையே நினைச்சு வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்யும்போது பழசெல்லாம் மறந்து போயிடும். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வாராம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். கல்லையோ இல்ல ஒரு மரத்தையோ ஆராதிக்கல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும். அதனால இரவு நேரத்தில் சின்ன ஜெபம் முடிக்க போறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ரொம்ப குழப்பமா இருந்துச்சு, ரொம்ப புலம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா 9363064181 என்ற நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்காக ஜெபிப்பேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிங்கள் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு சொல்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசிட்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இரவும் போலுமாக எங்க கூட இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரத்துல நாங்கள் அடங்கி இருக்கணும், அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களோட பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்க ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பத்துல துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்களோ, துக்கிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை ரட்சித்து கர்த்தர் உயர்த்த போற கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில
கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிற கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். இரவினத்தில் இணைந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறாங்கப்பா, நைட் நேரத்தில் வண்டி ஓட்டுறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமான பாதுகாப்பு தரணும். அவங்க வேலை செய்கிற இடத்துல, வண்டியில் போகிற இடத்துல உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருக்கணும். நீங்கள் கூட இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. வேறு நாட்டுக்குள்ளே வேறு சூழ்நிலை, நைட் நேரத்தில் தூக்கத்தை விட்டு அப்பா பல சூழ்நிலை வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்தில் ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. ஒரு மனுஷன் தர முடியாதுப்பா, நீங்கள் தான் தர முடியும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பம் பிரிந்து தற்கொலை முயற்சி, பயம், கடன் பிரச்சனை, பலவிதமான காரியத்திலே பிரச்சனையோடு இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டிடுங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்த குடும்பங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அவங்க இதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும். அவங்க இதயத்துக்குள்ளே தேவ அன்பினாலே நிரப்புங்க. தேவ அன்பினாலே ஊற்றி நிரப்பி ஆசிர்வதிங்க. கல்லான இதயம் வந்தால் எடுத்து போட்டுருங்க, சதையான இதயம் தாங்க. உம்முடைய நல்ல ஆவியை தாங்க, உணர்வுள்ள ஆவியை தாங்க. இதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை எழுதப்படணும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. ஜெபிக்கிற குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். கிருபை தாங்க. எங்கள் தேசத்துல பரிசுத்தவான்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் அப்பா மீட்டு கொள்ளுங்கப்பா. எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுதான்ப்பா பிதாவின் சித்தம். அந்த பிதாவின் சித்தம் செய்யறதுக்கு அப்பா கடைசி காலத்திலே கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி எழுப்புங்க. ஜெபிக்கிற குடும்பங்களை எழுப்புங்க. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறணும். துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தாங்க. உபத்திரவப்படுறாங்க, அந்த உபத்திர நாட்களை முடிவு கொண்டு வாங்கப்பா. தேசத்துக்குள்ள எல்லா ஜனங்களையும் கர்த்தர் சந்திக்கணும். கற்பத்தனிக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தரே மனம் இறங்கி உங்களோட கண்ணீரை துடைத்து உங்களோட சந்ததி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றி. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. எக்ஸாம் எழுதுறதுக்காக பிள்ளைகள் ஆயத்தமாயிட்டு இருக்கு, அதற்கேற்ற கிருபைகளை தந்து விசேஷ ஞானத்தை தந்து அப்போ அவங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், அவங்களுடைய இருதய மனக்கண்கள் திறப்படட்டும், அவங்களுடைய செவிகள் திறப்படட்டும். கர்த்தர் பிள்ளைகளோட பேசணும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் மீட்டெடுத்து ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் ஐசியூவாலே அப்போ இன்பேட்டில் சில குடும்பத்தில் வேறு நாட்டுக்குள்ளே பலவிதமான சூழ்நிலை பல பிரச்சனை நடுவில் அப்பா சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் எங்களுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை அழைக்கிறோம். உம்முடைய தகமுள்ள கரத்தினாலே உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களுடைய மீறுதல் நிமித்தம், எங்களுடைய பாவங்கள் நிமித்தம், எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அப்பா நொறுக்கப்பட்டீங்க, காயப்பட்டீங்கப்பா. எங்களை மன்னிச்சு இந்த இரவு நேரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. அதிகாலவிலே துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. எங்கள் வீடு முழுவதும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவிட்டும் நைட் நேரத்தில் ஒரு இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துக்க தேவையான சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலைக்கு போட்டுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, கர்த்தருடைய ஆவியான உங்களோட பிள்ளைகளோட பேசியிருக்கீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். இந்த மாதத்தினுடைய தேவைகளை கற்று சந்திங்க. நைட் நேரத்தில் என்ன குழப்பத்தோடு என்ன பிரச்சனையோடு இருந்தாங்களோ கர்த்தர் பேசின ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் அப்படிடும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாபகத்தினுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம மன்னர் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதிகாலவிலே தினந்தோறும் ஜெபிக்கிறோம். இணைந்திருங்கள். கர்த்தருடைய ஆவியை உங்களோடு பேசினால் எந்தெந்த காரியத்தை பொறுத்து நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களோ அதை எல்லாம் எழுதி வச்சு ஜெபிங்க. கர்த்தர் மாட்டி தருவார். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.